வாட்டர் ஃபால் பார்க்க வந்தாச்சு. பட் இப்போதைக்கு இதை உள்ள அலௌட் இல்லை போல, போர்டு வச்சிருக்காங்க. பார்க்கிங் இதுதான். ஸோ அங்கே இருக்கு. ஆக்சுவலாக வாட்டர் ஃபால் பேர் வந்து கட்டிக்காயம் வாட்டர் ஃபால். இலிக்கல் கல்லிருந்து பக்கம் தான். ஸோ இங்கே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஒருவேளை அலௌட் இருந்தா. எனக்கு தெரிஞ்சிருக்கு தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் டைமில் தண்ணி இல்லை போல். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நடந்து போய் அங்கே தண்ணி இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். தண்ணி இருக்கோ இல்லையோ, சும்மா வந்தாச்சு, பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் டக்குன்னு. சின்ன ஓடையாட்டம் தான் இருக்குது வாட்டர் ஃபாலு. வந்தீங்கன்னா இதில் ரூட்டு வந்து ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக அந்த பாறையிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் தெரியும், அந்த நடந்த மாதிரி தெரியுது பாருங்களேன். மற்றது டார்க்காக இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபால் எங்கே இருக்குங்கிறத. வாட்டர் ஃபால் வந்து இதில் எதுவும் பாயிண்ட்டோ எதுவும் மார்க்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை பார்த்து நம்ம அப்படியே ஒயிட் கலராக தெரியுது பார்த்தீங்கன்னா, நடப்பாத மாதிரி. அதை வச்சு நம்மளே வந்து வேண்டியதான். எனக்கு தனியாக எதுவும் இல்லை அதில் மார்க். பாயிண்ட் எதுவும் இல்லாதனால நம்மளாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே இருக்குது ஆக்சுவலாக இருங்களேன். பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. பேக் சைடு ஃபுல்லாக பாறையாட்ட தான் இருக்குது. இந்த சைடு தான் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கானுங்க. ஆனால் இங்கேருந்து விழுந்தா அவ்வளோதான், ஒரு எலும்பு தேராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேஜா தண்ணி அதிகமாக இருந்தால் இதில் தான் போகுமா ஃபுல்லாக? இப்போ நீ வந்தப்போ ஃபுல்லாக போச்சா? தண்ணி வேறு சுத்தமாக இல்லை. ஸோ ஸ்டெப்ஸ் அங்கே கிடையாது. ஸோ வரவங்க நீங்களா வீடியோவில் பார்த்து எப்படிங்கிறத பார்த்து தான் வரணும். இங்கே வந்து உங்களுக்கு இந்த இதான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்டெப்ஸ் தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்து வந்துக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா வந்து இதில் ஃபுல்லாக தண்ணி போகுவாங்க. ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சதில் போகும் அப்படியே இதில். ஸோ கீழே வந்து பாண்டு மாதிரி இருந்துச்சுன்னா வேணா, அதாவது ஒரு குளம் மாதிரி கீழே இருந்துச்சுன்னா நம்மளால குளிக்க முடியும். அதை தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லை, சீசன் டைம் கிடையாது. அந்த ரீசனால தான் சரி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு ரீசன் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. தண்ணி இல்லை எதுக்கு அப்படின்னு நம்ம மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த ரீசனும் பெருசாக அதுக்கு இருக்க மாதிரி தெரியல. சரி, அப்படியே கீழே போயிட்டு மிச்சத்தை கவர் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் வந்து இங்கே நல்லாவே போட்டிருக்கானுங்க. ஐ மீன் நல்லா ஒரு அடிக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கானுங்க ஸ்டெப்பு. இங்கே நல்லாவே இங்கே ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இருக்குது. பிரச்சனைனா அந்த பாறை மட்டும்தான். மேபி மழை பெய்யுற டைமில் வந்தால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக விடும். ஆனால் பிரச்சனைனா அந்த பாறையில் வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த இடத்துல பாதை இல்லை. ஸோ மழை பெஞ்சால் அது வேறு வழுக்கும் கண்டிப்பாக, பாசம் அடைஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. அந்த இடம் மட்டும் தான் கஷ்டம். அங்கேயும் வந்து ஏதாச்சும் குடஞ்சி ஸ்டெப்ஸ் மாதிரி ப்ராப்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும்தான் ஸ்டெப் இருக்குது. வரவங்க சம்மர் டைம் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. மழை பெய்யுற டைமோ இல்லை இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. ஏன்னா இந்த இடம் பிரச்சனை, உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி இருந்துருச்சுன்னா வந்து கண்டிப்பாக குளிச்சிருக்கலாம். பட் ஆனால் இங்கே தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இல்லைங்கிறனால கண்டிப்பாக குளிக்க முடியாது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் இட்டு வந்தேன், அதுக்கு யூஸே இல்லை. இப்படி தண்ணி தேங்கியிருந்தா சும்மா லைட்டாக மட்டும் உள்ளே இறங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். ஏன்னா அப்படி தான் கேள்விப்பட்டேன் வந்தால் குளிக்கலான்ட்டு. ஆனால் எங்கள் நேரம் ஃபஸ்ட்டே நினச்சேங்க தண்ணி இந்த டைமில் இருக்காதுன்னு. நினச்ச மாதிரியே இல்லை ஆக்சுவலாக அந்த டைமில். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கான். ஸோ தண்ணி இருக்கிறப்ப நம்ம இறங்குறப்பே பார்க்க முடியும். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால் வந்து அப்படி தான் வருது இப்படி ஃபுல்லாக. ஸோ அந்த டைமில் வந்து தண்ணி இருந்தால் வாட்டர் ஃபால் எப்படி பார்க்க இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக கூட வீடியோஸ் கிடச்சிச்சுன்னா நான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ் தான் நான் வாங்கி போடுறேன். இப்போ நல்ல ஃபோட்டோ இருக்கு உங்களுக்கு. வாட்டர் ஃபால் ரீச் ஆயிடுச்சு. இதுதான் வாட்டர் ஃபாலு. ஆனால் தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இருக்கிறப்ப வாங்க எல்லாரும் தயவு செஞ்சு. ஆனால் எப்போ வரீங்கன்னா ரொம்ப தண்ணி இப்போ வந்துடாதீங்க. எப்போ தண்ணி கம்மியாக இருக்குமோ அந்த டைம் இலிக்கல் கல்லும் போயிட்டு இங்கே வாங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் ஒன்றுமே இல்லை. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பாறை வழுக்கும், ரொம்ப தூரம் வர முடியாது. ஸோ இங்கே ரொம்ப தண்ணி வந்தால் பார்க்க முடியாது. ஸோ தண்ணி மீடியமாக இருக்க பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்தீங்கன்னா கீழே வாட்டர் ஃபாலில் குளிக்க முடியும். வாட்டர் ஃபால் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து பியூர் வாட்ரு. ஆக்சுவலாக தண்ணி வந்து ரொம்ப நாளாக தேங்கி நிற்கிது போல். ஏன்னா ஸ்லோவாகவே போயிட்டனால வந்து அப்படியே இங்கே செட்டில் ஆயிடுச்சு. அதனால என்னமோ தண்ணி வந்து பியூராகவே இல்லை சொல்ல போனால். ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ
அப்பா இங்க இருந்தா விழுந்திருக்கும். சன்லைட்டுக்கு தெரியுதான்னு தெரில, பட் வாட்டர் ஃபால் ஒரு இருந்திருந்தா இங்க இருந்தா விழுந்திருக்கும். இது எவ்வளவு அடினும் ஆழம்னு தெரில. ஸோ விபரீத விளையாட்டு வேணாம், நம்ம இறங்க போறது கிடையாது உள்ள. வாட்டர் ஃபால் அதிகமாக வரப்ப கண்டிப்பா இந்த இதுல நம்மளால போக முடியாது. வாட்டர் ஃபால் இல்லைங்கிறப்ப ஈஸியா நம்மளால கவர் பண்ண முடியுது. இதோ ஃபுல்லா டஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க வர மாதிரி இருந்தா நீங்க சம்மர்ல வரது வேஸ்ட். தண்ணி மீடியமா எப்போ இருக்கோ அப்போ வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளால இறங்க முடியாது. ஸோ இங்க கண்டிப்பா இறங்க முடியாது என்னாலும். அங்கே தண்ணி விழுகுது. ஸோ யாராச்சும் இங்கே இறங்கி இங்கெல்லாம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக விழுகிறப்ப வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் என்ன மந்த்ஸா சொன்னேன்? ஜூலை மந்த்ல வாங்க. உங்களுக்கு அப்பதான் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல தான் வந்து இங்க ஃபுல்லா வாட்டர் ஃபால் இருக்குமாம்மா. மற்ற மந்த்லாம் கம்மியாக தான் இருக்கும். ரெய்னி சீசன்ல வாங்க. பட் பிரச்சனை என்னன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்கும் எல்லா பாருங்க. ஸோ வர மாதிரி இருந்தா ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்ல வாங்க. ஆகஸ்ட் சொல்லப்போனா இங்க கேரளா வந்து ரெய்னி சீசன் தான். நீங்க அந்த டைம்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் ஃபாலை பார்க்க முடியும். ஓரளவுக்கு இருக்கும் ஜூலை ஆகஸ்ட்ல வந்தீங்கன்னா. வந்ததுக்கு இப்படி காலை மட்டும் வேணா நினைச்சிட்டு போகலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏறப்ப கால் வலிக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பெருசா இருக்கா. ஸோ அதனால கால் அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கால் வந்து பயங்கரமா இழுத்து பிடிக்குது. ஒரு மாதிரி மடக்க முடியல பெண்ட் பண்ணி. அதுவும் ஆல்ரெடி இழுக்கல் கேவ் போயிட்டோமா. ஸோ அதனால அங்கேயே கால் வலி. இறங்குற பொண்ணு தெரியல, ஏறுனா கால் ரொம்ப இழுத்து பிடி சுத்தமாக முடியல. ஏறுறப்ப வாய்கிலேயே வக்கனே பேசினேன், ஸ்டெப்ஸ் இருக்கு சூப்பர் ஈஸியாக இறங்கிடலான்னு. ஏறுறப்ப சுத்தமாக முடியல, கால்லாம் இழுத்து பிடிக்குது, கால்லாம் வலிக்குது பயங்கரமா. ஸோ இங்கே டேம் இருக்கு, வந்தீங்கன்னா பக்கத்துல டேம் பார்த்துடலாம். ஒரு டேமு, ஒரு வாட்டர் ஃபாலு. நாங்கள் வந்தது வந்து ஃபுல் வெயில் டைம். ஸோ இங்கே ரொம்ப நிற்க முடியாது. இழுக்கல்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக வாட்டர் ஃபால் இங்கே இறங்க முடியாது. எங்கள் பக்கத்தில் வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே இறங்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டேரெக்டாக வந்து இங்கே டேம் இருந்துச்சு, டேமை கீழே ரிவர் ஓடுது. அங்கே இருக்க கடையில் கேட்டால் சொல்லுவாங்க எப்படி இங்கே உள்ளே இறங்கலாம் அப்படின்ட்டு. சின்னதாக வந்தோம்னா முன்னாடி மட்டும் இறங்கிக்கலாம், ரொம்ப உள்ளே போக முடியாது. ஸோ பக்கத்துலேயே வந்து நம்ம இறங்கிக்கலாம். இறங்கிட்டு சும்மா நம்ம மட்டும் குளிச்சுட்டு அப்படி கிளம்புற மாதிரி இருக்கும். இதான் ரிவர் வர்றது. நாங்கள் அப்படியே இங்கே ரிவர் வரலேருந்து ஓரமாக வந்து இறங்கிட்டோம் இதுக்காக, குளிக்கிறதுக்காக. வந்தீங்கன்னா இந்த மாதிரி குளிச்சுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக இங்கே குளிச்சுட்டு போகலாம். டேமில் வந்து மேலே போகிறதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. இந்த பிரிட்ஜ் இருக்க ஏரியா சைடில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் ஓரமாக வந்து இப்படி. அது ரொம்ப உள்ளே போனால் அதெல்லாம் ரொம்ப ஆழம்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உள்ளே இறங்கி நீங்கள் பாட்டு குளிச்சுக்கலாம். இங்க வந்துட்டு டேம்ல மேல போக முடியலனாலோ இல்ல வந்து இது பண்ண முடியலனாலோ our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. 1, 2, 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159
எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து செராய் பீச் வந்துட்டோம். இங்கே வந்தால் என்ன சாட்டர்டே சண்டே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இங்கே காக்கநாடுலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறது இங்கே ஆக்சுவலாக.